அனைவருக்கும் வணக்கம். நீர் உணவு முறையை ஒரு பரிணாம அறிவியல் முறையை தொடர்ந்து நாம் பேசித்தான் உலகத்துக்கு புரிய வைக்க முடியும். அந்த அடிப்படையில் நான் சிறு முயற்சி செய்து வருகிறேன். ஊடக வாயிலாக நீங்க மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல செய்திகள் பேசியிருக்கேன். நோயற்ற வாழ்வு வாழ்வது ரொம்ப எளிமையானது. அதற்கு செலவு ரொம்ப ரொம்ப குறைவானது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம் ஒழுக்கத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கணும். ஒழுக்கம் என்பது என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும். ஆக ஒழுக்கத்தை பத்தி படித்துட்டு நாம அடுத்தது போலாம். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். உலகத்தோடு உலகம்னா என்ன? நாம் வாழுகின்ற சாதாரண மக்கள் அது ஒரு உலகம். ஆனால் திருவள்ளுவர் பண்படையார் உலகம்னு ஒன்று சொல்றார். ஆக பண்புடையார் உலகம் தூய்மையான உலகம் என்று பொருள். இந்த தூய்மையானவர்கள் இந்த சாதாரண மக்களுக்கு சொல்லித் தருவதற்காக இறங்கி வருவார்கள். அதுதான் அர்த்தம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் என்று சொன்னால் பண்புடையாளர்கள் சாதாரண மக்களுக்கு சொல்லித் தருவதற்கு இறங்கி வர வேண்டும். இதுதான் இப்படிதான் நீங்க பொருள் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் இந்த நீருணவு முறையை நம்ம மனதை வைத்துக் கொண்டு எனக்கு உணவு பழக்கங்கள் இருந்தன. நான் மனதை வைத்துக் கொண்டு சுத்தம் செய்கின்ற பொழுது என் உடம்பு காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரதமாகவும் ஆக்சிஜனை ஆற்றலாகவும் சுத்தி ஓடுகின்ற மின்காந்த அலைகள் காமா கதிர்கள் மின்காந்த அலைகள் இதெல்லாம் தொடர்ந்து கோள்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. எங்கிருந்து வருது? நீ எங்கிருந்து வேணாலும் இது வந்துகிட்டே இருக்கும். மனிதன் கண்டுபிடிக்கப்படுகின்ற நட்சத்திர மண்டலங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய கருந்துளைகள் இதிலிருந்து வந்துட்டே இருக்கு. இது கோடிக்கணக்கான ஆண்டு நடந்துட்டே இருக்குது. இது ஆச்சரியமெல்லாம் கிடையாது. ஆச்சரியம் என்பது உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பது. ஆச்சரியம் என்பது உடம்பு தாவரத்தான் மனிதனா மாறி இருக்கிறது ஆச்சரியம். இதுதான் பரிணாம ஒழுக்கம். அப்ப பரிணாம ஒழுக்கத்துல 7 இருக்கு. முதல்ல ஒரு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக முதலில் தோன்றியதுதான் முதல் உயிரினம். அதுதான் முதல் உயிரினம். இன்னும் நம்ம அது ஆழமா போனோம்னா நீங்க நுண்ணுயிரை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா டார்வின் தியரி படிக்கலாம். டார்வின் தியரி நீங்க படிச்சுக்கிட்டு நீங்க மிகப்பெரிய ஒரு டார்வின் தியரி படிச்சுக்கிட்டு நீங்க மிகப்பெரிய சக்தி உள்ளவர்களாக நீங்க மாற முடியும். சரிங்களா? ஆக நாம் டார்வின் தியரி படிச்சுக்கிட்டு சக்தி உள்ளவராக மாற முடியும். அப்ப பரிணாம ஒழுக்கத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொண்டோம்னா நமக்கு உணவு பழக்கத்தை வேணும்னா வச்சுக்கல வேண்டாம்னு விட்டுறலாம். உணவு பழக்கம் வேணும்னா வச்சுக்கல வேண்டாம்னு விட்டுறலாங்கிறது தான் மனதுக்கு இருக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள். இப்ப நான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாக முதல் ஒற்றை செல் உயிரினம் தோன்றியது. அதுதான் முதல் இயற்கை தான் உண்டாக்குது. இயற்கை தான் அனைத்துமே. அப்ப இயற்கையை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தோம்னா நமக்கு மரணம், கொடிய நோய்கள் நிச்சயம். மரணம் நிச்சயம், கொடிய நோய்கள் நிச்சயம். அப்ப எல்லாமே இயற்கை தான் முடிவு பண்ணுது. மற்ற பகுத்தறிவு வைத்துக் கொண்டு பகுத்தறிவை தாண்டி மனதை பற்றி பேச வேண்டும். பகுத்தறிவு மன வலிமை, இந்த அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது மனதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். மனம்தான் அங்க இறுதி முடிவு எடுக்கும். புரியுதுங்களா? அந்த மன வலிமை இருந்தால் எதையும் செய்திடலாம். திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு, வினைத்திற்பம் என்பது ஒருவனுடைய மனத்திற்பம் பாரு. அப்ப வினைத்திற்பம் ஒன்று இருக்கிறது, மனத்திற்பம் ஒன்று இருக்கிறது.
மனம் வலிமை உறுதியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது நல்லதுக்கும் ஒன்று கூடும், கெட்டதுக்கும் ஒன்று கூடும். இல்லையா? தனிப்பட்ட முறை சுகத்துக்கும் அது உங்கள் மன உதவி செய்யும். தீய செயலை செய்வதற்கு ஒன்று கூடும். 4 பேர் சேர்ந்து செய்வதற்கு ஒன்று கூடும். பிறகு ஒரு வேளையிலேயே போகும், ஒடுங்கி போகும். இதெல்லாம் வந்து மனதில் இருக்கிற 5 நிலைகள். அதனால அ அவனுடைய பிறவி நிலை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது ஒழுக்கம்னு என்ன? பரிணாம ஒழுக்கம் இருக்கிறது. ஒரு தாவரம் வந்து பெருசாகணும்னா அதுக்கு ஒழுக்கம் இருக்கிறது. வானிலிருந்து மழை பெய்யுதுன்னா அதுக்கு ஒழுக்கம் இருக்கிறது. எங்கிருந்து எப்படி? ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர், ஒரு ஒழுக்கம், ஒரு வகை, ஒரு வரிசை. இதுதான் ஒழுக்கம்ங்கிறது. ஒழுக்கம்னா ஏதோ பெருசாலாம் நினைச்சுக்க வேண்டாம். புரியுதுங்களா? ஒழுக்கம்ங்கிறது இந்த இயற்கை எப்படி தோன்றியது? நாம் நோய்வாய்ப்பட்டு சாகுறோமே! நாம வந்து இந்த கடைசியில எப்படி பார்த்தாலும் இறந்து போய் விடுகிறோம். அந்த இறந்து இறந்து போதல் என்பதை கூட நம்ம விருப்பத்தில் வைத்துக்கொள்ள முடியல. அப்ப நம்ம கையில இருக்கிற பணமெல்லாம் புடுங்கிட்டு போயிடுறான். யாரோ ஒருவன் நம்மகிட்ட இருக்க மரணத்தை வைத்துக்கொண்டு விளையாடுகிறான். நோயை வைத்துக்கொண்டு விளையாடுகிறான். அல்லது இந்த நோய் நமக்கு வருகிறது. அப்ப நோயும் வர வேண்டாம். முடிவு வர வேண்டும். நோய் வராமல் முடிவு வரலாம். தொடக்கம் இருந்தால் முடிவு இருக்கும் இல்லையா? அப்ப நமக்கு நோய் நோய் வராம பார்த்துக்கிட்டா அதுவே பெரிய செல்வம் இல்லையா? அதுக்கு நம்ம மிச்சமாகுதா இல்லையா? அப்ப நான் வந்து எதற்கு சம்பாதிக்கணும்? சம்பாதித்தல்ங்கிறது புகழை சம்பாதிக்கலாமே தவிர, பொருளை சம்பாதித்து என்ன தேவை? ஒரு வாழ்கின்றதற்கு தற்காலிகமாக ஒரு பொருள் நமக்கு தேவை. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ம் யோகிகள் என்ன பண்ணாங்க? அவங்க இயற்கையில போய் இயற்கை குடில் குகைங்கிறது இயற்கை குடில். அங்க போய் குடும்ப பொறுப்புகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு, கடைச்சம்புள்ளை எல்லா யோகிகளும் திருமணமானவர்கள் தான். அவங்க போய் தன்னை குடும்ப பொறுப்புல விட்டுட்டு குகையில போய் இருந்தாங்க. அந்த இயற்கையான குகையில இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, மருத்துவம் செஞ்சாங்க. அவங்கள நாடி மக்கள் அங்க அந்த மலைவாழ் அந்த குகைக்கு போவாங்க. போய் அவங்கள்ட்ட சொல்றதெல்லாம் கேட்பாங்க. கேட்டு தன்னை எளிமையாக குணமாக்கிக் கொண்டு வருவார்கள். இதுதான் சான்றோர்கள்னு பேரு. குடும்ப வாழ்க்கையிலிருந்து அந்த தூய்மை வாழ்க்கைக்கு போகும். அவ்வளவுதான். கொஞ்சம் தூய்மையா இருக்கணும், தனியா இருக்கணும். நல்ல சுத்தமான காற்று இருக்க வேண்டும், சுத்தமான நீர் இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. இப்ப நம்ம வந்து பரிணாம அறிவியல் அடிப்படை பார்த்தோம்னா, முதல்ல பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் டார்வினுடைய கண்டுபிடிப்புல முக்கியமான கண்டுபிடிப்பு, இந்த பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் மனிதன் எந்த மாதிரி மாறப் போறான் அப்படிங்கிறத கேள்வி. எந்த மாதிரி மாறப் போறான் அப்படிங்கிறது. அப்ப எந்த மாதிரி மாறப் போறோம்னா, முதல் நிலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிணாம வளர்ச்சி தான். ஆக பரிணாம கொள்கை அந்த சித்தாந்தம் அது எதிர்காலத்தில் எந்த வகையாக வளர்ச்சி அடையும் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஆக டார்வினுடைய பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக வளர்ச்சி அடையும் டார்வினுடைய பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்பும். பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின் வளர்ச்சி வரிசை எண் 1 உயிரினத்தின் பெயர் ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் செயல்கள் தொடுதல் நிலை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடுதல் நிலை மட்டும்தான் இருந்தது. தொடுதல் நிலை மட்டும் இருந்தது. இனப்பெருக்க நிலை பார்த்தீங்கன்னா அதிக வேகமாக இருக்கிறது. ஆதி காலத்துல வைரஸ் பாக்டீரியா வந்து இருந்தது. அப்ப உயிரினத்தின் பெயர் ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும். ஒரு செல் உயிரினம் உங்களுக்கு தெரியும், தாவரங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பல கோடி ஆண்டு, எல்லாமே பல கோடி ஆண்டு தான். சரி, அதில் செயல்திறன் தொடுதலாக இருந்தது. இனப்பெருக்க நிலை வந்து மிக வேகமாக இருந்தது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் படிப்படி அப்ப இயற்கை ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து வருதே தவிர திடீர்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடியுது. நம்ம பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ள முடியுது. திடீர்னுங்கிறத புரிந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்ப நமக்கு விளங்கிக் கொள்வதற்கு பரிணாம அறிவியல் தான் நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப மனிதன் எப்படியாக தோன்றி இருக்கிறான்னு சொன்னால் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தாவரமாக தோன்றித்தான் வர முடியும். அதைத்தான் புரிந்து கொள்ள முடியும். எதாச்சும் வேறு எதுவுமே சும்மா தன் அறிவாளி என்று காட்டுக்கொள்வதற்கு. அப்ப அறிவாளி என்பவன் தன்னோட நோயை குணமாக்கி காட்ட வேண்டும். அதுதான் விஷயமே. ஒரு அறிவாளி என்ற நோயற்ற வாழ்வுக்குரிய அதுக்கு நிகரா வேறு எதுவுமே வர முடியாது. உடம்பில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அறிவாளிகள் தன் அறிவை வைத்துக்கொண்டு தீர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இயற்கை நமக்கு அறிவை தந்திருக்கிறது. இயற்கை நமக்கு மனதை தந்து எல்லாம் இயற்கை தானே கொடுத்திருக்கிறது. நம்ம படைத்தது இயற்கை, நம்ம வளர்க்கறது இயற்கை, நமக்கு அறிவு தந்தது இயற்கை, நமக்கு மனதை தந்தது இயற்கை, உயிரை தந்தது இயற்கை, எல்லாம் இயற்கையா இருக்கிறப்ப அப்ப நான் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும்.
இயற்கை தன்னை தன்னை மாறிய இயற்கை தன்னை படைத்திருக்கிறது. இயற்கை தன்னை போன்ற இனப்பெருக்கம் அதை செய்கிறது. ஒவ்வொரு விலங்குகளும் தனக்குள்ள உணர்வுகளை வைத்திருக்கிறது. தன்னை போல ஒரு இனத்தை பெருக்க வேண்டும். அதுதான் இயற்கைன்னு வச்சுக்கலாம். இயற்கை தன்னுடைய இனப்பெருக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மனிதனை படைத்திருக்கிறது. அது வித்தியாசமானது. இந்த பேசுகின்ற இயற்கை. இந்த பொம்மையை வைத்துக்கொண்டு அது விளையாடுகிறது. இப்படியெல்லாம் சொல்லிட்டே போலாம். ஆக இது தத்துவம்லாம் கிடையாது. இயற்கையா நடக்கிறது தான். அப்ப இயற்கையா நடக்கிறதை நீங்கள் முட்டாள்தனமாக நோய் துருதுருத்தி சாகுறீங்க. உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி வைத்து எளிமையான வழி இருக்கிறது. நான் ஆகையினால ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் முதல் நிலை. 2வது நிலை இந்த புழுக்கள் முதலியன. அதனுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா தொடுதலும் நகர்தலும். இனப்பெருக்க வேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று குறையும். இப்போ இனப்பெருக்க வேகம் குறையும். அறிவினுடைய தன்மை உள்ளுணர்வு அறிவுனா உள்ளுணர்வு அறிவுன்னு பேரு. வெளியறிவு வேறு, உள்ளுணர்வு அறிவு. அப்ப தொடுதல் உள்ளுணர்வு அறிவு, நகர்தல் உள்ளுணர்வு அறிவு. நீங்க நகரணும்னா மூளைகள்லாம் செயல்படணும். மூளைகள், டிஎன்ஏ, மரபணு எல்லாம் செயல்பட்டாதான் நகர முடியும். எல்லாம் உள்ள இருந்துதான் வெளிவருது. புரியுதா? சரி. இப்ப 2 செயல்பாடு இருக்கிறது. பல வகை பூச்சிகள் தொடுதல், நகர்தல், காணுதல். பல வகை பூச்சிகள் பார்த்தீங்கன்னா தொடுதல் இருக்கும், நகர்தல் இருக்கும், காணுதல் இருக்கும். அதோட இனப்பெருக்க வேகம் என்ன ஆகுது? இனப்பெருக்க வேகம் குறைகிறது. அப்ப இனப்பெருக்க வேகம் குறைகின்ற பொழுது அவனுக்கு அறிவு நிலை அதிகமாகிறது. ஒரு பக்கம் குறைகிறது, ஒரு பக்கம் அதிகம். அப்ப இனப்பெருக்கம் குறைய குறைய ஆரோக்கியம் என்ற அறிவு வளர்கிறது. இது அடிப்படை. 4வதாக பல வகையான ஊர்வன பாம்புகள், பல வகையான ஊர்வன பாம்புகள். அப்ப இந்த தாவரம் தான் என்னவா மாறுது? தாவரம் தான் பாம்பாக மாறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தாவரம் தான் ஊர்வன பாம்பாக மாறுகிறது. இதெல்லாம் பல கோடி ஆண்டாகும். ஒவ்வொரு உயிரினம் மாறுவதற்கு பல கோடி ஆண்டு ஆகி சில காலம், சில கோடி ஒவ்வொன்றுக்கும் சில கோடி. அது வளர்ந்து மாற்றம் அடைந்து எல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டு ஆயாதான் மாறி வருது. இப்போ ஒண்ணு உற்பத்தி ஆகிறதுக்கு ஒற்றை செல் உற்பத்தி ஆகிறதுக்கு சில கோடி ஆண்டுகள். அதுக்கப்புறம் புழுவா மாறுவதற்கு சில கோடி ஆண்டுகள். அப்புறம் பூச்சியா மாறுவதற்கு சில கோடி ஆண்டுகள். இப்படித்தான். இதெல்லாம் கணக்கிடவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. இப்படிதான் இயற்கையின் ரகசியம். அதை புரிந்து கொண்டுதான் நம்ம வாழணும். ஆனா அறிவின் வலிமையும் மன வலிமை வைத்து கொண்டோம்னா நாம் வேகமாக துரிதப்படுத்திக்கலாம். நமக்கு தேவையான நன்மைகளை, உடல் ஆரோக்கியமா இருக்கிற நன்மைகளை, மனம் ஆரோக்கியம் இருக்கிற நன்மைகளை, உயிர் நம்மை விட்டு ஆரோக்கியமாக வெளியேறுகிற நன்மைகளை கோடிக்கணக்கான ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டும் அவசியம் இல்லை. நாம் குறுகிய காலத்திலேயே நாம் ஆரோக்கியத்தை பெற்று விடலாம். மன அமைதி இருக்க வேண்டும். உடல்ல எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது. பசிதாகம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பசிதாகம் கட்டுப்பாட்டில் இருந்தால் எவ்வளவு ஒரு விஷயம். சரியா? ஆக பலவிதமான பாம்புகள் முதலியன. தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல். மேலும் குறைந்த வேகம். சரி. 5 பறவைகள், மிருகங்கள், பால். 5வது பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி இருக்கிறது. வாய் ருசி ஒண்ணு இருக்கிறது, அது இருக்குது. ஒரு தடவையில் பல குட்டி போடுதல். கடைசியில் 6வது மனிதன் வருகிறான். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல். இங்கதான் வருது. அவனுக்கு தொடுதல் இருக்கும், நகர்தல் இருக்கும், காணுதல் இருக்கும், முகர்தல் இருக்கும். இந்த வரிசையை ரொம்ப ஒழுங்கா இருக்கணும். இந்த வரிசையை மாற்றவே கூடாது. வாய் ருசி இருக்கும், பகுத்தறிவு இருக்கும். அப்ப 6 பகுத்தறிவு, 5 வாய் ருசி. சரியா? இது உள் உணர்வு அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். இதே தொல்காப்பியத்துல வருது. வெளியே இருக்கிற பொறிகளை அடிப்படை கொண்டு வரும். ஆனால் இது உள் உணர்வை அடிப்படை கொண்டு வரும். சின்ன வித்தியாசம் தான். இங்க பார்த்தா மனிதனா மாறுகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுறான். அது விலங்கா மாறுகின்ற பொழுது ஒரு தடவையில 4 குட்டி 5 குட்டி இருக்குது. இப்போ இனப்பெருக்க வேகம் குறைகிறது, உள் உணர்வு அறிவு அதிகமாகிறது. இந்த உள் உணர்வு அதிகமாகின்ற பொழுது நமக்கு எல்லா செயல்பாடுகளும் அற்புதமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுறான், உள்ள இருக்கிற அறிவு 6ஆ மாறுது. சரி, அடுத்தது 7 மனிதன் யோகியாக மாறுதல். நீங்க தான் இயற்கை நமக்கு மட்டும்தான் இந்த யோகியாக மாறுதல் மனிதனுக்கு மட்டும்தான். அது இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்குது. யோகியாக மாறுதல் இயற்கையற்ற வாழ்ந்துட்டு அமைதியாக இருக்கிறது. மற்ற உணவு பழக்கத்தை அடிப்படை கொண்டு இறந்து போவார்கள். யோகியாக மாறித்தான் சமாதி அடைகிறார்கள். அப்ப சாவை சமாதியாக மாற்றுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மரபணுவில் மாற்றம் தந்து, இப்ப கூட நான் மரபணு பத்தி படிச்சுட்டு இருந்தேன். இந்த டெலோமருங்கிறத புரிஞ்சுக்கிட்டே வருது. ஒரு 50 தடவை தான் பிரியுது.
50 தடவை பிரியறப்ப பல ட்ரில்லியன் ட்ரில்லியன் கோடி கணக்காக பிரியுது. அந்த பிரிதல் வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெருக்கல் பலன் இருக்குது. பெருக்கல் பலன்னா 2, 4, 8, 16, 16 16 16 என்னவா மாறுதுன்னா 32, 32 64, 64 128 இப்படி பெருகிட்டே போகுது. இப்படி பெருகிட்டே போறப்ப என்னன்னு கேட்டா பல லட்சம் கோடியா பெருகிட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு 50 தடவை பிரியும்னு சொல்றாங்க. 50 தடவை பிரியும்னு பார்த்தா இது 50ன்னு பக்கத்தால் இருக்குன்னு நினைக்காது. அது பிரிகிறப்ப அத்தனை அத்தனை கோடி கோடியா பிரிஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு சாதாரண நீங்க ஒரு காகிதத்தை வந்து எத்தனை தடவை மடக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு காகிதத்தை எடுத்து அதிகபட்சமா 6 அல்லது 7 7க்கு மேல மடக்கவே முடியாது. அவ்வளோ அவ்வளோ கடினமா மாறி இரும்பு மாதிரி மாறிடும். அதுக்கு மேல மடச்சீங்கன்னா மடக்குனீங்கன்னா தெரிச்சே போயிடும். வேணா மடக்கி பாருங்க. அந்த மாதிரி இந்த இதுக்கு ஜியோமெட்ரிக்பாங்க இல்லையா? ஜியோமெட்ரிக் முறைன்னு என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பெருகிட்டே போகும். கோடிக்கணக்கில் பெருகிட்டு போயிடும். அதாவது 2, 4, 8, 16, 32, 64 அப்படி இதுக்கு பேர் மல்டிபிள் பெருக்கல் பலன்ல போயிட்டே இருக்கும். கணக்கிட முடியாது போயிட்டே இருக்கும். சரி, அப்போ இந்த செல் வந்து இப்படி வளர்ந்து போகுது. இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணாங்க, யோகிகள் அப்படி முயற்சி பண்ணாங்க. அப்படி பண்ணி காற்றை மறுத்து நீரை நீரை மறுத்து காற்றை மறுத்து பிறகு விருப்பப்படி உயிரை பிரித்து கொண்டார்கள். அவர்கள் தான் அவர் வணங்குகின்ற தெய்வமாக மாறிவிடுகிறது. இந்த ஒழுக்கத்தில் சிறந்த மாந்தர்களைத்தான் வணங்குகின்ற மனிதராக மாறியிருக்காங்க. ஆக நோயின்னு வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை. அதற்கு வந்து இந்த மனப்பழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதற்கு அறிவு வைத்துக் கொண்டு உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும். மனதை நல்ல வழியில் திருப்ப வேண்டும். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க. ஒரு 11 மணி வழியில் பார்க்கலாம். 11 மணி அளவில் மஞ்சள் நீராக சிறுநீர் நாற்றத்தோடு வெளியே போகும். அப்போ சில பேரிச்சங்களையும் வேர்க்கடலையும் மென்று சாப்பிட்டு முடிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நீங்கள் நீர் பயிற்சி செய்யுங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வரும். அந்த 5 மணிக்கு நிறைய வேக வைத்த காய் நல்லா உழைந்து நல்லா வேகடிக்கப்பட்ட காயாக இருக்கணும். காய்கறியாக இருக்கலாம், கீரைகளாக இருக்கலாம். நல்லா வேகடிக்கப்பட்டதாக இருக்கணும். ஒரு 5 5:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. நல்லா வேவிச்சு வணக்கி உப்பு காரம் கம்மியாக போட்டு. இப்போ பழையபடி மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா 11 மணிக்கு தொடங்குங்க. இப்படியே பண்ணிட்டே வாங்க. இப்படி படிப்படியாக there is a chance to postpone this time your own time. நீங்கள் சொந்த நேரத்தில் உங்களுடைய இந்த நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். 11 மணி என்பது மெல்ல மெல்ல தள்ளி போட்ட போனால் நீங்கள் தள்ளி போட்டே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது உங்கள் விருப்பம். அது நீங்கள் விரும்பினால் ஒரு நேரத்தை நீட்டிக் கொள்ளலாம், விரும்பினால் நேரத்தை சுருக்கிக் கொள்ளலாம். ஒரு 10 11 மணி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீரை மருந்தாக இருந்தலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 11 மணி வரைக்கும் நீரை மருந்தாக இருந்தலாம். அப்புறம் 2வது நாள் வந்து 11 மணிக்கு சாப்பிட்ற 12 மணிக்கு வரைக்கும் இருந்தலாம். இப்படியே கொண்டு போய் மாலையில் அது உங்கள் சொந்த விஷயத்துக்காக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றி விரைவில் நீங்கள் ஒரு வேளை உணவு முறைக்கு வந்து விடலாம். அப்படி ஒரு வேளை உணவுக்கு வந்துட்டாவே நீங்கள் சீக்கிரம் என்ன ஆயிடுவீங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் அடிப்படை. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் எளிமையானதான். எதுவும் கஷ்டமே கிடையாது. எதுவுமே ஆக நீங்கள் அப்படி சுத்தம் பண்ணிகிட்டே போகலாம். ஷுட் அதாவது ஐ எம் கோயிங் டு briefly explain the water diet. First, you forget the bed coffee in the morning. After your morning routine, you have to drink purified water as much as you can.
அதாவது நீங்க வந்து வணக்கம் வணக்கம். காலை ம், வணக்கம் ம், ஐயா. அப்போ ம். நீங்கள் எந்திரிச்ச உடனேயே நீங்க இந்த மனதை வைத்துக் கொண்டு தான் ஆரோக்கியத்தை பெற முடியும். ஒழுக்கம்ங்கிறது இதுதான் ஒழுக்கம். அப்ப எல்லாம் ஒழுக்கத்தின்படி தான் நடக்கிறது. இயற்கைக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. காற்றடிப்பது ஒரு ஒழுக்கம். மழை பெய்யறது ஒரு ஒழுக்கம். நீர் ப ம மழை பெய்யறது ஒழுக்கம். இப்படி அ வானத்திலிருந்து மழை பெய்யறது ஒழுக்கம், வானம் அமைந்தது ஒழுக்கம், எல்லாம் ஒழுக்கத்தின்படி தான் நடக்கிறது. அதே போலத்தான் பல கோடி ஆண்டுகளாக மனிதனை வந்து ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில், பரிணாம அறிவியல் அடிப்படையில் பரிணாமம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது 1லிருந்து தொடங்கி 7 வரைக்கும் போகுது. அப்ப எல்லாமே ஒழுக்கத்துல தான் இருக்குது. அது திடீர் கொள்கை. திடீர்னு நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே ஏற்பட்டிருந்தாலும் அந்த புரிந்து கொள்ள முடியாது. ஒரு படிப்படியாக முன்னேறுவதை கண்ணால பார்க்க முடியும். அது உணர்ந்து கொண்டு நாமளும் மாறிக்கொள்ள முடியும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, முன்னேறிய மக்கள் சாதாரண மக்களுக்காக இறங்கி வர வேண்டும். முன்னேறிய மக்கள் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யாருக்காக இறங்கி வர வேண்டும்? சாதாரண மக்களுக்காக இறங்கி வர வேண்டும். நெறைய முன்னேறிய மக்கள் நெறைய படிச்சிருப்பாங்க. ஆக படிச்சுட்டு அவன் அவன் மேல போகக்கூடாது. அவன் மேல போலாம். ஆனால் சாதாரண மக்களுக்காக இறங்கி வரணும் இல்லையா? அப்போ பண்புடையார் மக்கள் என்ன பண்ணணும்னா, சாதாரண மக்களுக்காக இறங்கி வர வேண்டும். அதுதான் ஒழுக்கம். அப்ப பண்புடையார் தான் யாருக்காக இறங்கி வரணும்? சாதாரண மக்களுக்காக ஆமாம். இறங்கி வர இறங்கி வேண்டும். வரணும். அப்படி இறங்கி வந்து தான் மக்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. நீங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா யாருக்கு சொல்றாரு தெரியுமா? கற்றறிந்த தேர்ச்சி பெற்ற அந்த அறிவாளிகளுக்குத்தான் அந்த அந்த அடக்கத்தை வைக்கிறார். அவர்கள்தான் சாதாரண மக்களுக்காக இறங்கி வர வேண்டும். ஆனால் அந்த பெற்றுக்கொள்ளுகின்றவன் முழு தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் அர்ப்பணிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். தியாகம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த தகுதி வாய்ந்த மாணவனுக்கு தான் இறங்கி வருவாங்க. சும்மா எல்லாத்துக்கும் இறங்கி வர மாட்டாங்க. தகுதி வாய்ந்த மாணவன் வேணும் இல்லை. சும்மா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறியே. எப்படி ஒருத்தர் இறங்கி வந்து ஒண்ணுமே தெரியாதவன், எந்த தகுதியுமே இல்லாதவனுக்கு எப்படி சொல்லித் தர முடியும்? அது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்ப சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா, நீ யாருன்னு நான் அப்படி பிரிச்சுக்கணுமே. எனக்கு இந்த மாதிரி எனக்கு மருத்துவ செலவு பண்ண முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்னா, அப்ப உதவி செய்யணும்னு என்ன கேட்கும் பொழுது, முதல் உன்னை நான் புரிந்து கொள்றதுக்கே 6 மாசம் ஆகுமே. ம். அப்படித்தானங்க ஐயா? ஆ, ஆம். சும்மா பின்னாடி வெறுமனே எனக்கு உதவி செய்யுங்க, கையில காசு இல்ல, எனக்கு நோயை குணமாக்குன்னா, எப்படி உன் மேல எனக்கு அன்பு ஏற்படும்? அடிப்படையே ஆட்டங்கானது. அடிப்படையே ஆட்டம். ம். கேட்கறாங்க எனக்கு வந்து குணமாக்குங்கன்னா, எப்படி குணமாக்குறது? எப்படி உங்கள புரிஞ்சுக்கிறது நானு? எந்த வகையில உங்களுக்கு ஏன் நமக்கு உறவு இருக்கு? உறவு வேணும் இல்லைங்க. ஒருத்தர் உதவி கேட்கறாங்கன்னா, ஆம். என்னப்பா பண்ற? ஏது பண்ற? என்ன பண்ற? எல்லாம் விசாரிச்சுட்டு தானே குடுக்க போறீங்க. சும்மா மொட்டையா வந்து ஒருத்தன் கேட்டான்னா, அது எப்படிங்க? ஒரு நாள்ல குணமாக்குற முறை. மருந்து மாத்திரையா? இதுல ம். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் உதவி கேட்கறாங்க. தொலைபேசியில கேட்பாங்க. எனக்கு உதவி செய்யுங்கன்னா, இந்த மருந்து மாத்திரை எடுத்து குடுக்குறக்கு. ம். ஏன் அப்ப இயற்கை மருத்துவத்துக்கு ஏன் போறதில்ல? ம். அப்படி போறவங்க நேரா இயற்கை மருத்துவத்துக்கு போயிற வேண்டியதுதானே? ஆ. அது இயற்கை ஈஸி. மருத்துவமனை மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. அங்க போய் குணமாக்க வேண்டியது. அங்க போனாலும் மாட்டிக்குவீங்க நீங்க. அவன் சுத்தத்த பத்தி பேசவே மாட்டான். சுத்தம்னா என்னன்னு இயற்கை மருத்துவத்துக்கு தெரியாதுங்க. இயற்கை மருத்துவம் இப்ப நீங்களே மாட்டிட்டு முடிக்கிறீங்க இல்லையா? ம். இந்த தூய்மைங்கிறது இது தூய்மை ம். தெரியாதனால தான் எய்ட்ஸ் நோய்ங்கிறான். அந்த எய்ட்ஸ் நோயாளி ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஆ. ஒண்ணும் கிடையாது. நேத்தே பேசியாச்சு. எய்ட்ஸ் நோய்ங்கிறது ஒண்ணும் இல்ல. எதிர்பார்த்தல் குறைந்து போறதான். அதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அது பேசாம புத்தகத்த வாங்கி படிச்சுக்கிட்டு, அத சொல்றபடியே இருந்து வாழ்ந்துட்டு போ வேண்டியதுதானே. நீ வேற என்ன பண்ண போற? நீ இவ்வளவு பயத்தோட வச்சுட்டு கல்யாணம் பண்ணி, காட்சி பண்ணி என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணி ஒண்ணும் பண்ணுறதில்ல. உனக்கு என்ன உனக்கு இவ்வளவு பயம் இருக்குது. பயம் இருக்கிற ஒழுங்கு முதல்ல உன்னை கவனிச்சுட்டு போ வேண்டியதுதானே. நீ என்ன சாதிக்க வந்தாய்? எப்படியோ ரத்தம் கெட்டு போச்சு. எப்படியோ ரத்தம் கெட்டு கெட்டு போச்சு. போச்சு. கெட்டு போச்சு. அப்புறம் நான் என்ன பண்றது? அந்த ஒண்ணுமே இப்ப அங்கதாங்க பிரச்சனையே வருது. 2வது ஒரு நாள்ல சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது வருஷக்கணக்கா சொல்லிக் கொடுக்கணுமே. ம். வருஷக்கணக்கா சொல்லிக் கொடுக்கணும். 2வது என்னோட 12 ஆண்டுகள் தொடர்பு இருக்கணும். யாரா இருந்தாலும்.
அப்பதான் அது புரிந்து கொள்ள முடியும். 12 ஆண்டு அவன் வந்து தன்னுடைய உழைப்புல வந்து அவன் உழைக்கணும். சும்மா எப்படி கொண்டிருப்ப நீ பொருளீட்ட போகணும்ல. ஆமா. தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்க பொருள் வேணும் இல்லையா? இப்படிலாம் இருக்கு. அப்போ நாம அந்த ஒழுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, படி இயற்கையாகவே தேடணும். நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம், போய் தேடணும், படிக்கணுங்க ஐயா. இயற்கை சட்டத்தை படிக்கணும். தமிழ்ல தான் இயற்கை சட்டமே இருக்கு. வேற எதுலயும் கிடையாது. இயற்கை சட்டம் இருக்குது. தமிழ் நூலை படிக்கணும், இயற்கை நூல்களை படிக்கணும். தமிழர்கள் தான் 16 ஆண்டுகளாக இங்க வாழ்ந்துட்டு வர்றாங்களே. அவ்வளவு அதெல்லாம் படிச்சா தான் பண்பு தெரியும், ஒழுக்கம் தெரியும். சும்மா வெள்ளைக்காரனுடைய பாடத்தை படிச்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யன்னு சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க ஐயா. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். சொல்லுங்க. அப்ப அந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசினேன். பரிணாம அடிப்படையில் கொஞ்சம் தாமதமா வந்திருக்கிறீங்க. நான் 6 மணிக்கே தொடங்கிட்டேன். தவறு இல்லை. தவறு இல்லையா? அப்ப இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் நம்ம மாற வேணும். அப்ப பரிணாம அறிவியல் என்பது ஒரு ஒழுக்கம் தான். பரிணாம அறிவியல் என்பது ஒரு ஒழுக்கம் தான். அதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டுதான் நம்ம வாழ வேண்டும். இப்ப நமக்கு அறிவு கொடுத்தது, நம்ம அறிவை கொடுத்தது ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, எல்லாம் அறிவு தான். வாய் ருசி கொடுத்தது அறிவு தான். வாய் ருசி யாரு கொடுத்தாங்க? அறிவு தான் கொடுத்தது. பகுத்தறிவு கொடுத்தது யாரு? அறிவு. அப்ப இயற்கை நோக்கம் தான் என்ன? சாவு வருது, நோவு வருது, அதை மாத்தி அமைக்கிறான், நோயை தீர்க்கறதுக்கான முயற்சி பண்றான், கடைசியில் சமாதி பத்தி பேசுறான். அப்படியும் ஒரு கலை இருக்குது. நீ உனக்கு சாவுதான் நிரந்தரமானதுன்னு சொல்றான். அப்படி ஒரு கருத்து இருக்குது. சமாதி நிரந்தரம்னு ஒரு கருத்து இருக்குது. நான் திங்கிறவன் செத்துதான் ஆகணும், அது ஒரு கருத்து இருக்கிறது. எல்லாம் இயற்கைக்குள்ளதான் இருக்குது எல்லாமே. அது யாரு மாத்தி அமைச்சுக்கிறாங்கிறது கேள்வி. அது யாரு மாத்தி அமைச்சுக்க போறாங்க? நீ சாவு பத்தி போறியா? அப்ப நீ சாவு பத்தி பேசுறவன் நீ வந்து அனுபவிச்சுதான் தீரணும். சாவு பத்தி பேசுறவன் அனுபவிக்கணும். சும்மா சாவுங்கிறது இப்படின்னு டபக்குன்னு வந்துருமா சாவு? எல்லாம் கடைசியா எல்லாம் பண்ற தப்புல தண்ணி போட்டு அப்படி கரோடு நிறைக்கிறப்ப ஐயோ உயிர் போனா பரவாயில்லையாம்பா. ஏன்ப்பா ஏன் கத்துற? ஏன் உயிர் போனா பரவாயில்லன்னு சொல்றேன்? அப்போ எல்லா தப்பையும் பனி போட்டு கடைசியில என்ன பண்றது? முடியாத பொழுது என்ன சொல்றது? நம்ம உயிர் போனா பரவாயில்ல. அதுக்கு முன்னாட ஆட்டம் போடுறப்ப அந்த புத்தி வரணும். ஆட்டம் போடுறப்ப புத்தி இருக்காது. ஏன் என்னாச்சு? எந்திரிச்சு நடமாடாத போது சித்திராவது படுக்கிற பொழுதுதான் என்னை ஐயோ எனக்கு போனா பரவாயில்லைம்பா. அடேங்கப்பா. இது இந்த இயற்கை தருகின்ற புத்திமதி தான். ஆனால் அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, வருமுன் காப்பது நலம்னு எழுதுவாரு. எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி கத்துக்கங்கிறாரு. இன்னொன்னு சொல்லுவாரு, நான் செத்து போயிடும். இந்த சாவு வர்றப்ப பாத்தீங்கன்னா சாவினுடைய அடிப்படை பத்தி எத்தனை சில குறிப்பெல்லாம் சொல்றாங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, வள்ளுவர் ஒரு செயல சொல்லுவாரு, நாச்செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் எழுதுவாரு. நான் செத்து போயிரும், விக்கல் வரும், அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நல்ல பழக்கங்களை பின்பற்றுன்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவு வர்றதுக்கு முன்னாண்ட நான் செத்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நாக்கு உள்ளெழுத்துக்கும்பான், பேச முடியாதும்பா. அப்படித்தானே? சாவு வர்றப்போ நாக்கு உள்ளெழுத்துங்கிறான், பேச முடியாதுங்கிறான், நினைச்சதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறான், நினைச்சதெல்லாம் சாவுண்டு அறிகுறிங்கிறான். சாவுக்கு வந்து விஞ்ஞான ரீதியாகவும் பல அறிகுறி சொல்றாங்க, தத்துவ ரீதியாகவும் பல அறிகுறி. எல்லாம் அதுதான் இன்னைக்கு வந்து கறி வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. எதுவும் சொல்ல முடியாது அந்த நேரத்துல. காது அப்படியே ஆக காது கேட்காம போயிருங்கிறான். சொல்றான் அந்த காது என்ன சொன்னாலும் காது இவன் காதுல அப்ப ஊதிட்டு இருப்பான், ஒன்னும் கேட்காதுங்கிறான். அதே கேட்காத இவன் காதுல ஓதிட்டு இருப்பாங்கிறான். ஓதுதல்ல ஏதாவது குருட்டு முட்டங்கள். என்னது குருட்டு முட்டம்? காது கேட்கலன்னா அப்புறம் அதுல போய் ஓதி என்ன பண்றது? ஓதுறாங்க குருட்டு முட்டங்கள். அது என்ன பண்றது? அப்புறம் எந்திரிச்சு வர எங்கடா எந்திரிக்க போறான்? செயலற்று போகுது இல்ல அவன். ஆகா இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாச்செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நல்வினை மேற்சென்று செய்யப்படும்.
அதுக்கு முன்னாடியே மேற்கொள்ளுங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே ம். ஊருக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஊருக்கு போறோம்னா அதுக்கு முன்னாடியே இது என்ன பண்ற? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ற? முன் தயாரிப்பு இருக்கு இல்லையா? முன்னேற்பாடுலாம் செய்யணும். அதத்தான் முன்னேற்பாடு செய்யணுங்கிறாரு. எல்லாத்துக்கும் முன்னேற்பாடு இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னேற்பாடு இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் முன்னேற்பாடு. அப்ப நீ புறப்படுறப்ப நீ ஐயோ கத்து போட்டு என்ன பண்றது? அதுக்கு முன்னேற்பாடு. அதுதான் அந்த முன்னேற்பாடு, மேற்பாடு இதெல்லாம் அப்படித்தான். அதுக்கு அப்படின்னா இதுக்கான ஒழுக்கமான கல்வி எங்க இருக்குதுங்க ஐயா? அதுதானே பிரச்சனையே. அது செலவும் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. இயற்கை மருத்துவத்துக்கு போனா கூட 5000 கேட்கறானா, 10 நாளைக்கு இருந்து 50,000. அது இதுக்கும் பணம் வேறுமேங்கய்யா. இது பரவாயில்லைங்க. இதை விட காஸ்ட்லியா இருக்குது. எங்க தெரியுங்களா? பெங்களூர்ல பார்த்தா இதை விட பயங்கர காஸ்ட்லி. பெங்களூர்ல நினைச்சு கூட பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 10,000, 15,000, 20,000 ஒரு நாளைக்கு. ஆமா ஆமா. இவெல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிக்கு போறதுக்குன்னு இருக்கு. ஜிண்டால் மருத்துவமனை ஒன்று இருக்குது. அவன் தான் பெரிய மருத்துவமனை ஜிண்டால். அங்க ஒண்ணு இருக்கு. ஜிண்டால்னா இரும்பு தயாரிக்கிறவன். ஜிண்டால் பெரிய ஆள். இந்தியாவில் பெரிய இரும்பு தயாரிக்கிறவன். அவன் பெரிய இயற்கை மருத்துவமனை வச்சிருக்கிறான். ஆயிரக்கணக்கான ஏக்கராவில். அதுல பெரிய பெரிய ஆளுங்க 10 கோடி 100 கோடி 200 கோடி வச்சிருக்கிறவன். அவன் தான் அங்க போவான். அங்க போவான். அங்கேயும் இதேதான். கே சுப்பிரமணியம் என்ன பண்றாரோ அதை தான் அவனு அங்க பண்றான். எங்க போனாலும் தின்னு போடுறானுவ. அதான் பிரச்சனை. ஆமா. அங்க அங்க வந்து 5 லட்சம் 3 லட்சம் பேச கட்டிட்டு அமைதியா வந்துருவா. போய் பணக்காரன் அதை பாட்டுக்கு வெளியே வந்துருவாங்க. அவங்க பாட்டுக்கு கேட்டா அங்க போய் இருந்தேம்பாங்க. என்னடா நம்ம ஒண்ணும் இல்லை. இங்க வந்து என்னடா அதே தான் திம்பா. இங்க வந்து அந்த கொள்கை தெரியாதனாலதான் ஏற்பட்ட பிரச்சனை. பரிணாம அறிவியல் தெரியாது. வெங்கடேசன் மாதிரி கண்டுபிடிக்காதவங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது. பணம் நிறைய வரும். ஆனா இவங்களும் அப்படித்தான் மாட்ட போறாங்க. அந்த இயற்கை வைத்தியர் கடைசியில மாட்ட போறாரு. அவருக்கு உடம்பை சுத்தப்படுத்த தெரியாது. பார்க்கலாம் இவர் என்ன கே சுப்பர் என்ன ஆகுறாரு. அவர் பேர் என்ன, சுபாஷ் என்ன ஆகுறான்னு பார்ப்போம். எல்லாமே சுபாஷோடைய துணைவியார் இருப்பாங்களே. சுபாஷோட துணைவியார் இருக்காங்க. இன்னும் உயிரோட இருக்காங்களா அந்த அம்மா? அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொண்டு போட்டுட்டாங்க. அந்த அம்மா இறந்துருச்சா? சண்முகாவில போட்டு அவன் எல்லாம் கொண்டே போட்டான். அப்படியா? இப்ப சுபாஷோட துணைவியார் இப்ப இல்லையா? இல்லையா? அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு போய் சண்முகாவில சேர்த்தாரு. நான் கூட ஏன் சேர்த்தான்னா அப்புறம் பசங்க தான் சேர்த்தாடு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அங்க சேர்த்து அவங்க ஏகப்பட்ட காசை பிடிக்கிட்டு கொண்டுட்டாங்க. ஒரு நாளைக்கு 40,000 அவங்க நடவட அப்படியே நின்று போச்சு. சாதாரண உணவுக்கு மாறி இருப்பாங்க. நடக்க வைக்கலான்னு கூட்டிட்டு நடவட நின்று அங்க போய் சரியாகுமா அவரும் தெரியாத கொண்டு சேர்த்து அவன் ஒரு நாளைக்கு 40,000 பிடுங்கி 50,000 ஒரு நாளைக்கு 40-50,000 சார்ஜ் பண்றாங்கன்னாரு. அப்படி அவரே தெரிஞ்சவரே இப்படி போய் சேர்த்தாங்க சொல்றது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. வீட்டுக்கெல்லாம் போல, ஹாஸ்பிட்டல்ல மட்டும் பார்த்துட்டு வந்தேன். அப்ப இயற்கை மருத்துவர்களுக்கு இயற்கை பத்தி தெரியலையா? நீங்க சொல்றதான் நடந்து போச்சு. ஏன்னா செலவு வேற. செத்தும் போய் காசு சேர்த்து வச்ச காசும் போச்சு, உயிரும் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் மொத்தமா முடிச்சு போச்சே. ஒரே நாள்ல முடிச்சிடறான். அந்த பிசாசு வந்து முடிச்சிட்டு போயிடறானே. அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே இயற்கை பத்தி அறிவு இல்லையா? போறவங்களையும் பார்க்க விடல. நானும் பார்க்கல. சும்மா தான் ஹாஸ்பிட்டல் போனேன். பார்க்கலாம் விடல. அது ஒரு நாளைக்கு 40,000 50,000ன்னா 10-15 நாள் இருந்தா எல்லா காய்ச்சும் போச்சு. அந்த அம்மா உயிரோட அந்த அம்மாவை பத்தி அந்த அம்மா உணவு கட்டுப்பாடுல அந்த அம்மா உணவு கட்டுப்பாடு உலகத்துக்கு சான்றா இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கடைசியில் போய் எல்லாம் மாட்டிக்கிறாங்கன்னு அதை மாட்டிக்கிட்டாங்க. அப்ப சொல்றது சரியா போச்சு. அப்ப இவங்கள என்ன ஆவாங்கன்னு தெரியல. மாட்டதான் போறாங்க. எல்லாரும் போய் அங்க கடைசியா எல்லாரும் போய் அங்க சேர்ந்துக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த சாதாரண உணவு தின்னு மாட்டிக்கிறாங்க. இது நல்லா தெரியுதுங்க ஐயா. அரிசி சோத்துக்கு மாறிக்கிறாங்க. என்னது
அரிசி சோத்துக்கு மாறிக்குவாங்க. அந்த சாவு வரணும் இல்லையா? அதுக்காக இயற்கை என்ன பண்ணுதுன்னா, நீ உண்மை உணராம இருந்திருக்கிற. அதாவது அதாவது சுத்தப்படுத்தாம அதாவது எப்படின்னா, இந்த காய்கறி, கீரைகள், பழங்கள்னு சொல்லி போட்டு என்ன பண்றான்னா, அதுல நம்பிட்டே போய் கடைசியில இந்த சாப்பிட்டு பார்க்கலான்னு வருகின்ற கூட டக்குன்னு மாட்டி விட்டுரு. அதுல திருப்பி போட்டு அதுதானே ஃபைனல் உனக்கு. நீ வந்து யோக முறைக்கு போகாத. நீ உணவனுடைய பெருமையை ம். பேசிட்டு இருந்திருக்கிற. தேன் நல்ல இங்க பாருங்க. தேன் நல்லது, அது நல்லது. ம். இதெல்லாம் நீ பெருமையா பேசாதீங்க. இப்பதான் எனக்கு புரியுது. இந்த தேனு நல்லது, புடலங்காய் நல்லது, பூசி இதெல்லாம் பேசக்கூடாது நீ. சரிதான். சுத்த சாப்பிட்றதெல்லாம் நல்லதுன்னு மறுபடியும் போய் பேசிக்கிட்டு இருந்தா, ஆ நம்ம அதை விட்டு வெளியே அதனாலதான் வரணும். அது கொண்டு போடுச்சு. திருப்பி அப்புறம் அதுல எது நல்லா இருக்குதுன்னு யோசனை பண்ணும்போது மாட்டிக்கிறோம். அதை கொண்டு கடைசியில என்ன பண்ணுதுன்னா, நேர இவனை சாப்பிடிக்கிறதுக்கு என்ன ம். பண்ணுதுன்னா, அதுல திருப்பி விட்டுருது. அந்த கபத்துல திருப்பி விட்டு அவனை கொண்டு போடுது. இதுல இதுதான் உண்மை தெரியும். அப்ப ஆ. சாதாரண தேனோ அதாவது தூய்மையை தவிர தண்ணீரை அப்ப நம்ம தெளிவா இருக்கிறோம். நீ தண்ணீரை தவிர எதை சாப்பிட்டாலும் மரணம் உறுதின்னு சொல்றோம். தண்ணீரை சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் போயிட்டு போச்சு உறுதிதான். அப்படிங்கிற இந்த தைரியம் இருக்கிறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுலயே நம்மளையும் கொண்டு போடும். நம்மளையும் கொண்டு போட்டுரும். அதனால நம்ம அதை பத்தி பேசுவோம். டாக்டருங்களுக்கு ம். டாக்டருங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த அம்மாவை இப்போ காப்பாற்ற முடியாதுன்னு அப்புறம் என்னத்துக்கு 10 லட்சம் 5 லட்சம் வாங்குறான். அது அதை தெரியுது இல்ல, பண்றேன் இதை வயதுமாச்சு இல்ல, பண்றேன். வயது அந்த அம்மாவுக்கு 75 இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதெல்லாம் நம்மளோட பெரியவங்க. எனக்கு எல்லாம் 76 7 ஆயிப்போச்சு. அதெல்லாம் என்னோட பெரியவங்க அவங்களாம். அந்த அம்மா அஞ்சலகத்துல சுபாஷே வேலை செஞ்ச என்னோட பெரிய. போஸ்ட் ஆபீஸ்ல அஞ்சலகத்துல வேலை செஞ்ச அம்மா தான். அஞ்சலகம் போஸ்ட் ஆபீஸ்லயா? ஆமா. அவன் 2 பேரும் கவர்மெண்ட் வேலையில் தான் இருந்தாங்க. போஸ்ட் அந்த அம்மா ஆஃபீஸே பத்தி எங்கிட்ட அவர் இருக்கு, அந்த வந்து அம்மா பத்தி குறிப்பா எங்கிட்ட இருக்குது. கவர்மெண்ட்டு போ போஸ்ட் தான் அவரும். டெலிஃபோனு, ம் போஸ்ட் ஆஃபீஸு ம் அதெல்லாம் ஏகப்பட்ட வெயிட் இருந்தாரு. அப்புறம் ம் உணவு மருத்துவம்னு கொஞ்சம் சொல்லி குறைச்சாரு. ம் அப்புறம் வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் எங்க இப்படியே ஓடுது. கடைசியில என்ன ஆகுன்னு தெரியலையே. அஹ், அஹ். மரணம் தான். மரணம் வரும். பேசாம வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு காட்டுக்கு போகுது. அவருக்கு வசதி இருந்தா ஒரு இடத்துல ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வாங்கிட்டு அங்க போய் தியானம் பண்ணிட்டு அப்ப உயிரை விட்டுற வேண்டியதுதான். ம். இப்ப போனா போனதை அங்கேயே இல்லாட்டி தான் கொண்டு ஓடுவாங்க. டவுன்லயே தான் மறுபடியும் இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. வருமானம் ஓரளவு வருமானம் வருது மறுபடியும். வருது. இப்படி இப்படி புடுங்கி போயிருமே கடைசியில. ம். இப்படி இருந்தாலும் உடம்ப காப்பாத்துறதுக்கு வழி தெரியலன்னு தான் அர்த்தம் தெரியுது ஆஹ் இப்ப கடைசியா. சுப்பிரமணியம் போய் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாரு. சூப்பர். ஆமா. அவரு பவித்ரா சம்பாதிக்க தப்பு இல்ல. மருத்துவமனை பெற்று ரெண்டு 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 என்ன கட்டடம் அது போய் அப்படியே 2 கட்டடம் மறுபடியும் கட்டியிருக்காரு. 2 மாடி 2 கட்டடம் கட்டியிருக்காரு. பக்கத்துல பார்த்தேன். நல்ல மனிதர் தான். முடிவு என்னன்னு பாப்போமே. முடிவு முடிவு முடியும்னா மறுபடியும் அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குவாங்க. இதுதான். வீட்டுல இருக்கிறவன் ஆஹ் சும்மா இருக்க மாட்டான். நேர உடனே அவன் கொண்டே போடுறான். நேரா கொண்டு போடுறான். அதுக்கு தான் காட்டுக்கு ஓடி போடணும். வீட்டுல இருந்தா நான் தான் அதான் நினைக்கிறது. வீட்டுல இருக்க கூடாது, தூக்கிட்டு ஆஹ் போய் போட்டுருவாங்கன்னு. உம் காட்டு பக்கம் போய் உட்காந்துக்கணும். அங்கேயும் இங்கேயும் அதுதாங்க தூக்கிட்டு போய் போட மாட்டான். ஏகாந்தம். அதனாலதான் இப்ப இருந்தா அது பயிற்சி பண்ணி 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 அது கொண்டு வந்துடணும். அந்த முடிவு கொண்டு வந்துடணும். அதனாலதான் சரி, இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். சரி. அந்த உணவு பழக்கத்தை அதாவது இயற்கை உணவை பத்தி பேசுறது கூட இங்க இங்க சிறுமைத்தனம் தான். ஆஹ் அது அது சிறந்தது, இது சிறந்தது. இப்ப அது இயற்கையின் நோக்கமே வந்து தூய்மை தான் சிறந்ததுன்னு அது விரும்புது. நீ தூய்மை செஞ்சா மட்டும்தான் வந்து அடைய முடியும். மற்ற இந்த ம். அப்ப இது பேரு சின்ன இயற்கைன்னு பேரு. அதாவது சின்ன இயற்கை பெரிய இயற்கைன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன இயற்கைன்னா பூமியில விளையிற ம். அல்லது பூமியில விளையிற அத்தனை பூமியில விளையிறது, பூமிக்கு உள்ள ம். விளையிறது, பூமிக்கு மேல விளையிறது, ம். சேகரிக்கிறது, இது எல்லாமே நீ இதை நம்பிட்டு இருக்க கூடாதுன்னு அர்த்தம். இதை வந்து அதான் டிவி டிவி செல்லை ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லாம் வைத்தியம் தான். அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை பண்ணு இதை பண்ணு தான் வருதே ஒழிஞ்சு திங்காத இருன்னு ஒரு நாய் சொல்றதில்ல. ஒரு நாய் சொல்றதில்ல. ஏன்னா அஹ், அப்படி சொன்னா அஹ், ஒருத்தனும் கேட்கவும் மாட்டான். அவனும் வேற எதுவும் சொல்ல
தெரியாது. ம். இப்போ ம். கோவக்காயை சாப்பிடு, நெல்லிக்காயை சாப்பிடு, அப்புறம் பலாக்காயை சாப்பிடு, பேரிச்சம்பழம் எதோ ஒண்ண சொல்லிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்குது. அது அது ஏன் அப்படின்னா, அந்த உள்ளபடி இயற்கையை ஆராய்தனுடைய சாபக்கேடுதாங்கய்யா. அதான். ம். இயற்கையாவே நேத்து ஐயா கிட்ட நான் கேட்ட மாரி, சாப்பாடே எனக்கு நின்னு போச்சு. ம். நின்னு போச்சுன்னா, அது நோயின்னு நெனச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலா அலைஞ்சேன் நானு. வைத்தியம் பண்ணிக்கிட்டு. இயற்கை வைத்தியம், ம். எல்லா வைத்தியமும். சாப்பாடு நோயின்னு நெனச்சுக்கிட்டு நம்மள தான் இருந்தேன். அங்க இழுத்துட்டு போய், இங்க இழுத்துட்டு போய். பேசாத அப்பயே விட்டுருக்கணும். சாப்பிடாத அப்படியே இருந்தது. ம். ஏதோ ஒரு உண்மையாவது தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கலாம். அது எவ்வளவு நாள் கழிச்சு தெரியுது, சாப்பாடு கரெக்ட்டா தான் நின்றுருக்குதுன்னு. அதாவது அதாவது இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தல் அப்படின்னாவே, உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தல் என்ன மாற்றி அமைக்கிறது எதுக்காக மக்கள் கேட்பாங்க. அதாவது உணவு பழக்கம் வந்து குடும்பத்திலிருந்து தொடங்குதுங்க. இப்ப சமூகமும் அவனுக்கு கத்துக் ம். கொடுத்துரும். சமூகம் அவனுக்கு வந்து கத்துக் கொடுத்துரும். அப்புறம் குடும்பமும் கத்துக் கொடுத்துரும். பிறக்கிறப்ப அவன் அசைவமா தான் பிறக்கிறான். அதுக்கப்புறம் சைவம் மாறுவதற்கு இடம் இருக்குது. ஆனால் சைவம் மாறுவதற்கு இடம் இருக்குது. நம்ம பல் அமைப்பு அப்படித்தான் இருக்கு. பல் அமைப்பு, குடல் இதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்ம குடலே பார்த்தீங்கன்னா 30 அடி இருக்கு. எப்பவுமே சைவத்தை அடிப்படையா கொண்டு இருக்கிற விலங்குகளுக்கு தான் குடல் நீளம் அதிகமா இருக்கும். அசைவத்தை அடிப்படையா கொண்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா குடல் நீளம் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனால் அவன் குடும்ப சிக்கல்ல மாட்டிக்கிறான். குடும்பம் என்ன அதான். பழக்கம் பண்ணுதோ அந்த பழக்கத்துக்கு அவன் அடிமையாயிருவான். ம். அவங்க சாப்பிடுற வழிமுறை எல்லாம். அப்ப அது என்ன ஆயிரும், அது மனநோயா மாறிடும். என்னது, அந்த பழக்கத்தை விட முடியாதுன்றுவான். மனநோய் அங்க வந்து மாட்டிக்குது. அது ஒரு மனநோயா மாறிடுது. ம். அதான் மனநோயா போயிடுது. ஆஹ் புது அ- அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அவங்களுக்கு சொகுசு வாழ்க்கை, எல்லாரும் சொகுசு வாழ்க்கை நோக்கி தானே ஓடுறாங்க எல்லாருமே. ம். எப்படி பார்த்தாலும் சொகுசா இருக்கிறது தான் நினைக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சொகுசா இருக்கத்தான் பாக்குது எல்லாம். தின்னுபுட்டு. ஆஹ் சொகுசா இருக்குது. யாரை கேட்டாலும் எனக்கு இந்த துன்பம் குறையாதா, கொஞ்சம் விடுதலை கிடைக்காது. அவங்க சொகுசு விடுதலைங்கிறது வேற எதை சொல்றாங்க, சொகுசா இருக்கும்னு நினைக்கிறான். அது நடக்கவே நடக்காது. அது சித்திரவதை பண்ணுது அது. இப்பவும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்குதுயா. முட்டுக்குறாங்க. அதப்பா இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு. அது நல்லாத்தான் இருக்குது. ஓடுது, ஆடுது, விளையாடுது. ஆனா சாப்பிட மாட்டேங்குது. ஏதோ அது ஒரு வேளை கொஞ்சம் சாப்பிடுது. ம். அது தப்பான கணக்கு. ஒரு குழந்தையோட இறப்பை எத்தச்சோடு இருக்கும். ம். குழந்தையோட இறப்பை இவ்வளவுதாங்க, சின்னதா இருக்குங்க. ஒரு 100 கிராம் கூட ஆ, பிடிக்காதுங்க. அதுக்கு கொஞ்சோண்டு போட்டு விட்டுட்டு விடுறதில்ல. அதை முடிக்கிட்டே இருக்கிறது. சாப்பிடு சாப்பிடுன்னா அது என்ன சாப்பிடும்? சாப்பிட மாட்டேங்குது. இல்ல, இறங்காதுங்க, திருப்பி விட்டுரு. அந்த உடம்பு எதிர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இறப்பே இவ்வளவுதானே இருக்கு. எல்லா வீட்லயும் காலை நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கூச்சம் எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடிக்கிறது, சாப்பிடு, அடிக்கிறது. அதே சாப்பிட மாட்டேங்குது. அதை அடிச்சா சாப்பிடுமா? இறப்பை நம்பி போயிடும். கபம் வந்து ஏறிடும். ஃபுல்லா கபம் வந்து ஏறிடும். இறப்பை நம்பிடும். கொஞ்சம் போட்டாவே நம்பிராதா. கேட்டா ஸ்கூல்ல போய் பசி எடுத்துக்க, இங்கே தின்னுன்னு சொல்லி அடிக்கிறது. எல்லா வீட்லயும் நடக்குது. ஒரு புள்ள கூட சாப்பிட மாட்டேங்குது. சரிங்க ஐயா, மறுபடியும் இதை பத்தி மறுபடியும் சரி, நம்ம சரி, பேசுவோம். சரிங்களா? நன்றி, நன்றி. சரிங்க. நன்றி.